ஆ ஓகேவா. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் ஓகேங்களா, பேராகிராஃபு அதிகமாக வச்சுருக்கேன். இந்த பேராகிராஃபில் இருந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இமெயிலை மட்டும் தனியாக பிக் பண்ணி காட்டணும். இந்த இமெயிலை மட்டும் தனியாக பிக் பண்ணி காட்டணும். இது டிசைனில் பண்ணிட்டேன். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இதுலேருந்து ஜஸ்ட்டு இதனுடைய மெயிலை மட்டும் தனியாக புல் பண்ணணும். இந்த டெக்ஸ்ட்டில் இருந்து தனியாக இமெயிலை மட்டும் புல் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? அண்ணா 2 ஃபார் லூப் எடுத்து இன்க்ளூட்ஸ்ல அட்டு இருந்தா அதை வந்து ஒரு அறையில புஷ் பண்ற மாதிரி பண்ணலாமா? ஓகே. ஸோ இன்க்ளூடு அட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறேன், எல்லா இடத்துலையும் அட்டு போடுறேன். இப்போ சொல்லுங்க. இப்போ நான் 3 இடத்துல அட்டு போட்டிருக்கேன். இது இமெயில் ஐடியா? அப்ப அந்த இமெயில் வேலிடேஷன் வச்சு பண்ணணும். எந்த இமெயில் வேலிடேஷன்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒண்ணு பார்த்தோம்ல, பேர் என்னது? அந்த ரெக் ஏதோ ரெக்எக்ஸோ ஏதோ ஒண்ணு பார்த்தோமே, அதுதான். இமெயில் பேட்டர்ன் இருக்குல்ல, ரெக்ரெஸ் இமெயில் பேட்டர்ன் ப்ரோ. சூப்பர், வேற லெவல். ஓகே, ரெக்ரெஸ் வச்சு பண்ணலாம். ஓகேவா? இது எத்தனை பேருக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு ரெக்ரெஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு? சும்மா கை தூக்கக்கூடாது. 1. மேம் நிஜமாவா? ஆமா சார், தெரியாம வந்துருச்சு போல. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ ரேண்டம் டெக்ஸ்ட் இங்கே இருக்குது. ரேண்டம் டெக்ஸ்ட் இங்கே இருக்குது. நான் ஏதோ ஒரு விஷயத்த எரர் அட்டு, இப்போ பவியை அட்டம் பண்ண ஃபஸ்ட்டு இது என்னென்னா, இன்க்ளூட்ஸில் அட்டு போட்டு இது இருக்கா அப்படின்ட்டு. அது வந்து எப்படின்னா ஃபார் லூப் போட்டு அட்டு இருக்கான்னு எடுத்துகிட்டே இருக்கணும். எனக்கு எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னு. ஏன்னா அட்டு காப்பி ரைட்ஸ் அப்படின்னா வரும். இந்த இதுலையுமே இருக்குமே, இந்த ChatGPTன்னு இருக்கும்ல, இதுக்கு முன்னாடி அட்டுனா போட்டிருக்கும். அப்படின்னா அதையுமே நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிப்போம்னா ஜிமெயிலாக கன்சிடர் பண்ணிப்போம். எக்ஸாக்டாக இது இமெயிலா அப்படின்ற ஒரு கீவேர்ட் சொல்லும் போது தான் பவி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆனால் அந்த ரெகுலர், அதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன், அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுதான் கரெக்டான மெத்தட். ஓகேங்களா? ஒரு டெக்ஸ்ட்டில் இமெயில் இருக்கா இல்லையா அப்படின்றத ரெக்ரெஸ் வச்சு தான் செக் பண்ண முடியும். இதில் நீ எப்படி செக் பண்ணுவ? இது மொத்தமாக ராவாக இருக்கு, இதை நீ எப்படி இதில் இருக்கான்றதை செக் பண்ணுவ? ஃபஸ்ட்டு ஆன்சர் இஸ் ஓகே, ரெக்ரெஸ் வச்சு செக் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் ஓகே. இந்த ஆன்சர் இருந்தாலே ஓகே, செலக்டர் தான். நிஜமாவே சொல்கிறேன், செலக்டர் தான். இதுவே பெரிய விஷயம் தான். நெக்ஸ்ட், ஆனால் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனை வச்சு அவங்க பிரிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்றது. ஓகே, நார்மலாக ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் உமா? தமிழ் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஐ அண்ணா செக்ரிகேட் பண்ணி. தமிழ் நான் உன்னை கொன்றுவேன். அப்புறம் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணனும்னா, அப்ப டாட் இருந்துச்சுனா அதை வச்சு. இதுல எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுவ? அட்டு வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுவேன். அட்டு வச்சு ஸ்ப்ளிட் பண்ணா வெங்கி தனியா, யாப்மெயில் தனியா வரும். அதுலயும் .com வச்சு தான் ஸ்ப்ளிட் பண்ணுவேன். ஜிமெயில் டேய் bro, டாட் இஸ் 3 லெட்டர்ஸ் இல்ல, அந்த 3 லெட்டர்ஸ் வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணலாம் bro. ஐயோ, என்ன இவ்வளவு பெருசா போறீங்க? ஒண்ணு இல்ல, ஸ்பேஸ் வெச்சணும். ஸ்பேஸ் வச்சு அவ்வளவுதான் பண்ணணும். யாரா இது? பவி, நீ ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் அமைதியா இருமா. ஓகேவா? ஓகே, என்னன்னா நீ அட்டு அப்படின்னா இங்க பாருங்க, லோரம்ல ஒண்ணுமே காணும். ஓகேங்களா? லோரமும் நமக்கு வந்துடும். எனக்கு எக்ஸாக்டா நான் கிரீன் கலர் காமிச்சது என்ன மீனிங்காக அப்படின்னா, எனக்கு இந்த வெங்கி அட்டு யாப்மெயில் தனியா வரணும், பாலாஜி அட்டு ஜிமெயில் தனியா வரணும், தியோடர் அட்டு யாப்மெயில் வரணும், ரோகேஷ் அட்டு யாப்மெயில் அப்படின்னு தனியா வரணும். நீங்க அட்டுன்னு சொன்னீங்கன்னா இது என்ன எடுத்துக்கும், லோரம் வெங்கின்றத ஒரு கேரக்டரா எடுத்துக்கும், சாரி ஒரு வேர்டா எடுத்துக்கும். ஓகேங்களா? அடுத்து யாப்மெயில் எடுத்துக்கும். யாப்மெயில இருந்தே ஸ்டார்ட் ஆகும், இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆயிட்டு பாலாஜி வரைக்கும் வரும். ஓகேங்களா? அப்ப இதுல எது ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா ஸ்பேஸ் தான். இது ஒரு வேர்ட், இது ஒரு வேர்ட், இது ஒரு வேர்ட் அப்படின்னா இதுக்கு எது இதுவா இருக்கு அப்படின்னா ஸ்பேஸ் தான். ஓகே, நல்ல அட்டெம்ப்ட். ஓகே, இப்போ இந்த டம்மி கண்டென்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறேன்.
இதுதான் கரெக்டான மெத்தட். இதுதான் கரெக்டான மெத்தட். 34 இது வருது. ஆமாம் 34 வருது. எனக்கு தனித்தனியாக வந்துடுமே. வெங்கி அட் யாப்மெயில், பாலாஜி அட் ஜிமெயில், தியோடர் அட் இது, ரோகேஷ் அட் யாப்மெயில் வந்துருச்சு. சரி, இப்போ எப்படி இதை நீ தனியாக எடுத்து காட்டுவ? எனக்கு ஆன்சர் என்னவா வரணும் அப்படின்னா இந்த 4மே எனக்கு தனித்தனியாக இருக்கணும். ரெகுலர் பேட்டர்ன் யார் அது? வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. ஓகே, ஸோ நீங்கள் சொன்னதோ பார், இது வந்து இது என்ன சொல்கிறது, இந்த கிளாஸ் வந்து எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட்டு லாஜிக்கல் திங்கிங்காக தான். ஓகே, இப்போ இந்த ஸ்பிட்டை நான் ஒரு வேரியபிளாக வாங்கிக்கிறேன். வேர் ஸ்பிட் கண்டென்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வாங்கிக்கிறேன். அதில் நான் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறேன். டம்மி கண்டென்ட்டு ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஸ்ப்ளிட் கண்டென்ட். இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா ஃபார் லூப்பு நீங்கள் இதை கிரியேட் பண்ணாலே இண்டெக்ஸ்ன்னு வரும். உங்களுக்கு அது இண்டெக்ஸ் பரிச்சயமாக இல்லை, சாரி ஃப்ரீக்வெண்ட்டாக அதை யூஸ் பண்ணல, உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா ஐஏ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வாங்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, எப்பயுமே அரேவை பொறுத்த மட்டில் ஒரு விஷயம் வருது, அது அரேல வருது அப்படின்னா ரிட்டனும் நம்ம என்னவா கொடுப்போம் அப்படின்னா அரேல தான் கொடுப்போம். இமெயில் அரே. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் கண்டென்ட்டை வருது எல்லாத்தையுமே இதில் புஷ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸ்ப்ளிட் கண்டென்ட்டு வருது, இதுதான் அரே. இதையும் நீங்கள் கன்சோல் போட்டு பார்த்துக்கோங்க. இதில் யாருக்கா டவுட்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸ்ப்ளிட் கண்டென்ட்டில் 34 கிட்ட இருக்குது. ஓகேவா? எனக்கு இதை தான் எல்லாத்தையுமே என்னவா செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த இமெயில் அரேல எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்ப்ளிட் கண்டென்ட்டு இப்படின்னு இருக்கு. ஓகே, சரி. இப்போ நான் யாரை கேள்வி கேட்பேன்? பவதாரணி. ஓகே, எனக்கு இந்த அரேல எல்லா வேல்யூவும் போய் ஸ்டோர் ஆகணும். எப்படி இந்த அரேல வேல்யூவை எடுத்துட்டு போய் வைப்பீங்க? இங்க லூப் ஆகிற ஒவ்வொரு டேட்டாவையும் எல்லாத்தையுமே இமெயில் வேலிடேஷனே தேவையில்ல, எல்லா வேல்யூமே இங்க 36 இருக்குல்ல, 34 இருக்குல்ல, இது எல்லாமே இந்த இமெயில் அரேல போய் உக்காரணும். எப்படி அதுல போடுவீங்க? அரேல வேல்யூவை எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்க? ஆரோக்கியா? ஆனா புஷ் பண்ணுவோம். பவதாரணி? ஓகே, ஸ்ப்ளிட் கண்டென்ட் ஆஃப் ஐ. அபர்ணா? சொல்லுங்கண்ணா. ஓகே, இமெயில் அரே புஷ் போட்டு ஸ்ப்ளிட் கண்டென்ட் ஆஃப் ஐன்னு போட்டிருக்கேன். இந்த ஸ்ப்ளிட் கண்டென்ட் ஆஃப் ஐ இதனுடைய இது என்னது? இது ஸ்ப்ளிட் கண்டென்ட் ஆஃப் ஐ அப்படின்னு போட்டா என்ன நடக்கும்னு கேக்குறேன். அண்ணா அது தனித்தனியா ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவா எடுத்துக்கோம். சூப்பர்மா, வேற லெவல். ஓகே, இதுக்கு மேலே இப்படி பேரை கூட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, இப்போ ஒரு டம்மி கண்டென்ட்டு, இதில் ஸ்பெஷல் கேரக்டர்னு பார்த்தா இந்த ஸ்பேஸ். ஓகேவா? இந்த ஸ்பேஸ் வச்சுட்டு, ஆனால் நான் email.comல இப்படி ஸ்பேஸ் விடுவேன் அப்படின்னா அது இமெயிலே கிடையாது. ஓகே, அது கன்சிடரே பண்ணாது. ஓகே, அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டரை வச்சு எடுக்கணும். அப்போ ஸ்பிரிட் வச்சு நான் எடுத்துக்கிறேன். இது ஒவ்வொரு பொருளாக தான். ஓகே, அகைன் நம்ம அந்த பேஸ்கெட் கதை தான். ஒரு பக்கெட் இருக்கு, அந்த பக்கெட்ல 1000 கண்டென்ட் இருக்கு, ஒன்னொன்னா எடுத்து இது இமெயிலா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே பண்ணுறோம். ஒன்னொன்னா எடுக்கணும், அதை அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணணும், ஸ்பேஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு புதுசாக ஒரு அரே ஒன்று வாங்கிக்கிறேன், இமெயில் அரே அப்படின்றத ஒன்று வாங்கிக்கிறேன். வாங்கிக்கிட்டு அதில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா வர டேட்டாவை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் போட போகிறேன். இப்போ நமக்கு அவுட்புட்டு வெறும் இமெயில் மட்டும் வருமானு கேட்டால்
அது எப்படி வரும்? இமெயில் அரேல எல்லாமே வரும். இமெயில் அரேல எல்லாமே வந்துடும். அப்புறம் என்ன ஆனியனுக்கு நம்ம இதை பண்ணுறோம்? நார்மலாகவே ஸ்ப்ளிட் பண்ணும்போதே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஃபார் லூப்பு டைரெக்டாக புஷ் கிடையாது. இங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டியும் ஒன்று வச்சிடணும். வாட்ச்மேன். ஓகேவா? வாட்ச்மேன் இந்த இடத்துல யார் அப்படின்னா இஃப் கண்டிஷன் தான். வந்துருச்சு. இ. ஓகே, இப்போ இஃப் கண்டிஷன் ஒன்று ஹேண்டில் பண்ணும். இந்த விஷயத்துக்காக தான் இப்படி ரெடி பண்ணுறது. இப்போ இமெயில் அரேல எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் புஷ் பண்ணால் அது டமால் போய் விழுந்துடும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா JavaScript. சுவாதி புரியுதா? சுவாதி கிளாஸ்ல இல்லையா? ஓகே, where email ஐயா இமெயில் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்து இங்கே போட்டுருங்க. ஓகேங்களா? இமெயில் பேட்டர்ன் அப்படின்றத ஒன்று இங்கே எடுத்து போட்டுருங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த இமெயில் பேட்டர்னுக்கு அகெயின்ஸ்டாக ஐ எம் கோயிங் டு செக் வெதர் மை வேல்யூ இஸ் ஓகே ஆர் நாட். ஓகே, இந்த ஸ்ப்ளிட் கண்டென்ட்டு ஓகே ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்தால் இந்த இடத்துல தான் இவனுக்கு டவுட் வந்துடும். யார் அது? குருக்கும் 7க்கும். இப்போ இமெயில் பேட்டர்ன் வச்சாச்சு. இந்த இமெயில் பேட்டர்னுக்கு டெஸ்ட் பண்ணுறேன். எதை டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய கண்டென்ட். ஓகே, ஃபஸ்ட்டு லோரம் வரும். லோரம் வந்து இமெயிலான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அப்போ அது ஃபால்ஸ்னு வந்துடும். ஃபால்ஸ்னு வந்தால் இது உள்ளாரியே வரக்கூடாது, வெளியே போகணும். ஓகேங்களா? வெளியே போகிறதுக்கு நம்ம எதுவும் பண்ணல. செகண்டு வெங்கியாட்டி ஆஃப் மெயில் வரும். இது வந்து ட்ரூன்னு வந்துடும். அப்போ இது உள்ளார போய் விழுந்துடும். இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். அத்திம்பேல் 4 ரெக்கார்டை மட்டும் அழிச்சுட்டு வருவா. புரியுதா? ஓகே பவதாரணி, நெக்ஸ்ட்டு நீ தான் மாட்டின. ஓகேவா? தெளிவா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாக படிச்சுக்கோ. ஓகேவா? வேற எங்க என் தங்கச்சி எங்க? சுவாதி மைக்கை ஆன் பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடம் மட்டும் நமக்கு வருது. ஓகேவா? நாளைக்கே உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணிடுவோம். அது என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு யூஆர்எல் வேலிடாக இருந்தால் மட்டும் இன்சர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையே இமெயில் வந்து வேலிடாக இருந்தால் மட்டும் இன்சர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி யூஆர்எல்னா https test.com எப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? test.comனு இருந்தால் போகக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யூஆர்எல் இமெயில் பேட்டர்ன்ற மாதிரி யூஆர்எலுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். வேலிடேஷன் ஃபீல்டு, கிரெடிட் கார்டு, ஐபி அட்ரஸ் வேலிடேஷனு இருக்குமே. டொமைன் செக்கிங்கா? ஓ மை காட். ஓகே, யூஆர்எல் ரெக்ரெஸ் ஜாவாஸ்கிரிப்ட் வேலிடேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா அதோ இருக்கு பாரு, HTTP எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அதனுடைய ரெக்ரெஸ். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாக்டாக இதுதான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணு அப்படின்னு எப்போ வந்தாலும் இந்த ரெக்ரெஸ் அப்படின்றது தான் எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? எத்தனை பேருக்கு புரியலன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. யாருக்கு எல்லாருக்கும் புரிஞ்சா? அப்புறம் நாளைக்கே நான் டாஸ்க் கொடுத்துருவேன். என்னடா இது, ஒரு நாள்ல எவ்வளோ மாற்றம்? என்னம்மா என்ன புரியல? லித்தி அண்ணா நான் காவியா. சொல்லு அண்ணா, டெஸ்ட் கொடுத்தீங்கல்ல, நான் டெஸ்ட் டாட் அந்த இமெயில் பேட்டர்ன்
அதுதானே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு அந்த ஈஃப்ல. இந்த இஃப் அப்படின்னா இது வந்து என்ன வேல்யூ நமக்கு கொடுக்க போகுதுன்னா ட்ரூவா இருந்தா உள்ள போன்னு சொல்றோம். ஓகேவா? இமெயில் பேட்டர்ன் அப்படின்றது இது. ஓகேங்களா? டெஸ்ட் அப்படின்றது நம்ம எழுதுறது கிடையாது. அது ஜாவாஸ்கிரிப்ட்ல ரெக்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டிஃபால்ட் மெத்தட். ஓகேவா? இந்த இமெயில் பேட்டர்னை டெஸ்ட் பண்ண போறேன். எதை வச்சு டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய கண்டென்ட்டு இப்போ ஆரோக்கியம் சொன்னாங்கல்ல, ஒன்றுன்னா எடுத்து செக் பண்ண போறேன்னு. ஃபர்ஸ்ட் லோரம் அப்படின்றது வரும். இந்த இடத்துல லோரம் அப்படின்றது வரும். ஓகே, இது இமெயிலா? இது நோனா நோனா இது என்ன விஷயம் நமக்கு கன்சோலில் என்ன விஷயம் கொடுக்கும் அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஃபால்ஸுன்றதை கொடுக்கும். ஃபால்ஸ் அப்படின்னா இது உள்ளார வராது. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ட்ரூன்னு இருந்தால் மட்டும்தான் உள்ளார வரணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். அதனால் நமக்கு இந்த 4 மட்டும்தான் வரும். வெங்கி அட்டு, ரோகேஷு, பாலாஜி, தியோடர், இந்த 4 மட்டும்தான் ட்ரூன்னு வரும். ஏன்னா அதுதான் நம்ம எழுதியிருக்கிற இமெயில் வேலிடேஷனுக்கு கரெக்டாக இருக்கு, இமெயில் பேட்டர்னுக்கு கரெக்டாக இருக்கு. புரியுதா? இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எடுத்து தலைவலியா மூக்கடிப்பா? ஆமாங்க, ஆமாம். இல்லைம்மா, இது ஆடு. இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்படி வைக்கிறேன். ஓகே, உனக்கு இது டவுட்டாக இருக்குன்றதுக்காக நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இமெயில் பேட்டர்ன் டெஸ்ட் பண்ணுறேன். எது கூட அப்படின்னா ஒவ்வொரு கண்டென்ட்டாக வரப்போகுது. இந்த கண்டென்ட்டையும் நான் உனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணிடுறேன். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஐ மீன் ஓகே, ஃபார் லூப் ஐ இமெயில் பேட்டர்ன். இப்போ இது உங்களுக்கு க்ளீனாக சொல்லும் என்ன என்ன அப்படின்றது. லோரம் என்னன்னு வருது? ஃபால்ஸ். வெங்கேட்டி ஆப் மெயின் ட்ரூ. இப்சம் ஃபால்ஸ். இது ஃபால்ஸ். டாலர் இது எல்லாமே ஃபால்ஸ். பாலாஜி, தியோடர், ரோகேஷ் இது மட்டும்தான் ட்ரூ. அப்போ நான் என்ன கண்டிஷன் எதனா கரெக்டாக இருக்கும்? இந்த கண்டிஷன் எதனா தான் கரெக்டாக இருக்கும். இஃப் இங்கே என்ன கொடுத்ததையோ ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்தால் மட்டும் இன்சர்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ புரியுதா காவியா? புரியுதுண்ணா. அப்பாடா, இந்த மாதிரி கேளுங்க, டவுட்டு கேளுங்க. நேற்று சொன்னால் அதே டைலாக் தான், காசு போனால் போயிட்டு போகுது விடு. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த லாஜிக்கல் திங்கிங் நீங்கள் பண்ணலை, இந்த வாட்ச்மேனு இஃப் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்கள் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு. ஒரு நிமிஷம்.